மரவள்ளி கிழங்கு வடை செய்ய போகிறோம். அதுக்கு கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கோம். அது கூடயே 2 காஞ்ச மிளகா ஊற வச்சுருக்கோம். இப்போ 2 காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை, பூண்டு தோலோட இதை நம்ம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போ இது கூட சோம்பு போட்டுக்கலாம். இப்போ கடலைப்பருப்பை கொரன்னு அரைச்சிக்கலாம். இது கடலைப்பருப்பை கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக கொரன்னு அரைச்சிக்கிட்டோம். இது காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, சோம்பு, இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை கொரப்பாக அரைச்சிக்கிட்டோம். வெங்காயம் நறுக்கி வச்சுக்கிட்டோம். இது மரவள்ளி கிழங்கு துருவி வச்சுருக்கோம். இதெல்லாம் ஒன்றா சேர்த்து பிசைஞ்சு உப்பு போட்டு நம்ம வடை தட்ட போகிறோம். எண்ணெய் காயுது, நம்ம வடை தட்ட ஆரம்பிக்கலாம். வடை மாவை இப்படி தட்டி போட்டுக்கலாம். மரவள்ளி கிழங்கு வடை தயார். மொறு மொறுன்னு